அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் இப்போது ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி பேசப் போகின்றேன். எவர் அடிக்க நினைத்தாலும் மொழியாவரம் பெற்று என்னும் நிலைத்திருக்கும் மொழியான என் தாய்மொழியான தமிழை வணங்கிய இவர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். துன்பமென்று பட்டாம்பூச்சிகளாய் சிறகடித்து மகிழ்ச்சியாய் வாழும் குழந்தைகளுக்கு என் குழந்தைகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகளின் எதிர்காலமே நாட்டின் எதிர்காலம் என்று இன்று அடிப்படையால் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. குழந்தைகளின் நல்வாழ்வை அடிப்படையாக கொண்டு இத்தினம் அமைந்துள்ளது. குழந்தைகளின் நலனை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு வருடம் நவம்பர் 14 குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இது ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த தினம் ஆகும். நேரு தன் குழந்தைகளை தாண்டி அனைத்து குழந்தைகளின் மீது அளவற்ற பாசத்தினை காட்டியவராக அவர் பிறந்த தினத்தை குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. நேரு குழந்தைகள் தினத்தை நாம் அனைவரும் கொண்டாடுவதன் முக்கிய நோக்கம் சிறந்த கல்வி குழந்தைகளுக்கு அடிப்படை உரிமை கிடைக்க செய்வதே ஆகும். தேசத்தின் சொத்து களஞ்சியத்தில் இல்லை, கல்வி பள்ளியால் இருக்கிறது என்றார் ஜவஹர்லால் நேரு. நேரு முதலில் பிரதமராக இருந்தபோது நாட்டில் உள்ள குழந்தைகள் இளைஞர்களின் அவர்களின் படிப்பு வாழ்க்கையின் முன்னேற்றம் தரம் பற்றி பல திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தார். நேரு அவர்கள் குழந்தைகளின் மீது அளவு கடந்த பாசத்தினை கொண்டவராக காணப்பட்டார். இதன் காரணமாக குழந்தைகளால் நேரு மாமா என்று அழைக்கப்பட்டார். இவர் தலை சிறந்த பிரதமராகவும் தேசிய தலைவராகவும் இருந்தபோது நேசிக்க கூடியவராகவும் அவர்களுடன் தனது நேரத்தை செலவிடக்கூடியவராகவும் திகழ்ந்தார். குழந்தைகளை சீர்திருத்த ஒரே வழி அவர்களை அன்பால் வெல்வதுதான் என்று நேரு அவர்களின் வரிகளுக்கு ஏற்ப குழந்தைகளிடம் அன்புடன் நடந்து கொண்டு அவர்களின் எதிர்காலத்தை மாற்றுவது நாம் அனைவரின் கடமையாகும். கூறி பேசி அவர்களின் வாய்ப்பளித்து என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் குழந்தைகளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.